வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு என்ன தெரியும் என்னென்றால் இன்றைக்கு 29ஆம் தேதி நாளைக்கு நாளண்டைக்கு ஜனாதிபதி அவர்கள் வரார். அப்போ நான் இப்போ சாவச்சேரியில் நிற்கிறேன். நேற்று சாவச்சேரி போனான். என்னென்றால் முக்கியமான விஷயம், ஒரு ஆஃபீஸ் இல்லாதால எத்தனையோ கோள்கள் வரைகள் எங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு கேட்க நானே எங்கே நிற்கிறேன்ட்டு எனக்கு தெரியாது. அப்போ அந்த அப்படி வீடுகள் வழிய வர சொல்றது என்று ஒரு ஒரு இஷ்யூ வந்தபடியாக நான் சாவச்சேரிக்கு நேற்று போனேன். இந்த இது சம்பந்தமாக ஒரு வீடு ஒன்றை தேடி எடுப்போம். ஒரு கடை ஒன்று எடுத்தினாங்க. அந்த கடையும் தந்தைவர் ஒரு அண்ணாவராஜ் ஜெர்மனிலேருந்து. என்னென்றால் அது 13ஆம் நம்பர் கடை. எனக்கு நம்பர்ஸில் எனக்கு நாளும் கோளும் நல்லவர்களுக்கு நல்லதே செய்யும். அந்த 13ஆம் நம்பர் கடை என்ன கூடாதுதான் செய்ய போகுதுதான் செய்தே ஆட்டும். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கான்னு சொன்னால், அது உள்ளூராட்சி சபையின் கடைக்கு சொந்தமான கடை என்னபடியா அதில் அரசு அலுவலகங்களுக்கு சொந்தமான அடிப்படையில் வரும். அப்போ அந்த அண்ணாவோட கதைச்சு நான் இப்போ செயலாளராக இருக்கிறவரோட அப்போ அவர் சொல்லியிருந்தவர், அதில் அரசியல் அலுவலகம் போடுறதுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சட்டத்தில் பிரச்சனை வரும் என்று நான் அதை ஏற்றுக்கொண்டேன். பிரச்சனை இல்லை. இப்போ சாவச்சேரியில் என்ன 1-2 வீடு தாரன்றிக்கணும். அதை போய் பார்க்க போகிறேன். என்னென்றால் நான் நேற்று ராஜ்வியூவில் இப்போ நான் தான் அந்த ஒரு குரூப் ஒன்றை கிரியேட் பண்ணேன். ட்ரஸ்டட் யூடியூபர்ஸ் இவங்களுக்கு பேரும் வச்சு இவங்களை ட்ரஸ்டடான ஆக்கள் நினச்சி நான் ஒரு யூடியூப் ஒன்று வச்சுருந்தேன். அப்போ அதில் மெசேஜ் ஒன்று போட்டேன். அப்போ அந்த வாய்ஸ் வேணுமெண்டா நான் உங்களுக்கு இதில் ப்ளே பண்ணியும் காட்டலாம். அதை காட்டுறேன். என்றால் பொதுமக்களுக்கு இது விளங்க வேணும். அது எங்கண்ட ஆக்கள் அது திருத்த இயலாது. நீங்கள் என்னதான் யாருக்கு உதவி செய்யுங்க இப்போ வாழ்க்கையில் அவைய திருத்த இயலாது. இங்கே அந்த யூடியூப் ஓகே தம்பிமார் வணக்கம். நான் இப்ப ஜெஃப்னாலா நிக்கிறேன்டா. இந்த சாவஜேரி சந்தையில நிப்பேன் ஒரு 2 hours. நீங்கள் கோமா இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கட்டும் தெரியல. உங்களோட பிசினஸ் எல்லாம் படுத்துட்டு நான் இங்க நின்றா தருவேன். அப்போ நான் பெரும்பாலான நாடுகள்ல பார்லிமெண்ட் வழியா கொழும்புல நிக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும், பதில் வேணுமெண்டா இப்ப நான் இன்னொரு 1 hour நிப்பேன். இப்ப ஒரு 6 டைம் ஒரு 6:10 இருந்து 7 மணி மட்டும் சாவச்சேரி டவுனுக்குலாம் நிப்பேன். ஓடி தேடி பிடிச்சி ஏதாவது கேள்வி கேட்கறா கேட்டு வீடியோ எடுத்து போடலாம். உங்களுக்கு மட்டும் அந்த மற்ற யூடியூபர்ஸ் 2 சொல்லி அந்த குரூப்புக்கும் ஒருக்கா சொல்லுங்க. யாராவது விரும்பினா எடுக்கலாம். அப்போ இதுதான் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் மற்றாருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நான் யோஜனா என்னன்னு சொன்னால், இல்லை பெடியல் பாவம் முக்கியமாக இந்த ஃபாரின்லேருந்து கணவர் கேட்டவே நீங்களே யூடியூபர்ஸுக்கு போகிற கட்டணம் கொடுக்குறேல, அப்போ அவைய விட்டுட்டீங்களான்னா என் பாவங்கள் தானே அவங்களும் 2 உங்களோட வீடியோஸை போட்டு கொஞ்சம் முளைக்கட்டுமே என்று சொல்லிக்கிறேன். அது யார்? அப்போ நான் எப்போவுமே இந்த வேலையையும் விட்டு இந்த ஃபியூச்சரையும் விட்டு ஒரு டாக்டரா படிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு போன எனக்கு நீங்கள் ஒரு $10 $20 $50 இந்த யூடியூப்ல இந்த வீடியோவில் வர உழைக்கிறதுல அப்போ எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் என்ன கவலை என்றால், அவர் கேட்ட கேள்வியல் முதலே பிளான் பண்ணப்பட்டு திட்டமிட்ட மாதிரியான ஒரு கேள்வியல். ராமநாதன் அர்ச்சுனா பொதுமக்களுக்கு அதுக்கு அந்த கனடாவில் இருந்தா தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கார். ராமநாதன் அர்ச்சுனா ஒரு வேலை செய்கிறீர்கள், மக்கள் உங்களுக்கு வாக்கு போட்டதெல்லாம் அநியாயமா போயிட்டான்னு யோசிக்கணும். நான் எல்லாத்துக்குமே தெளிவான பதில் சொன்னேன். ஆனா தம்பி முதலே கேட்டவன், அண்ணா நான் இடக்கு முடக்கா தான் கேட்க போறேன். ஓகே அண்ணா என்னென்றாலும் கேளுண்டு. என்றால் ஒரு அரசியல்வாதிக்கு எல்லா விமர்சனங்களுக்கும், இப்ப நான் ஒரு அரசியல்வாதி தானே, ஒரு அரசியல்வாதிக்கு எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லக்கூடியதா இருக்கணும், அதுல கிரியேட் பண்ணக்கூடிய இருக்கணும். உண்மையான விஷயம் பண்ணாப்பன் நீ ஏன் கேட்டா இந்த கேள்விகள் கேட்க போறேன்னு ஒன்றையும் கேட்காது, என்னோட முதலே சொல்லாது. நான் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அந்த செகண்ட்ல கேட்டாலே நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன்டா. நீ முதலே கேட்டா வடிவா ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதுல அந்த டைம்லயே கீழே போவேன்னு சொல்லி அப்ப நாங்கள் அதில் வீடியோ எடுத்து கொண்டு 2 காவாலியல் அதால சைக்கிள்ல போனதில் அதெல்லாம் அந்த சந்தையில நிக்கிற காவாலியல். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், பொதுமக்களோட ரங்கி கதைக்கோணும். எல்லாரும் நீங்கள் பொதுமக்களோட நிக்கணும், பொதுமக்களோட ரங்கி சாதாரணமா பழகணும்ன்றது எல்லாருடைய கோரிக்கை. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்படி பொது இடங்களுக்குள்ள போய்கள் இந்த மாதிரி காவாலியல் என்னென்றால் ஓலவெல்லையில கூட படிக்கிறேன் குடு அதுகள் அடிச்சு வந்த வீடியோ இருக்கு. நான் இடையில போறேன். கௌசல்யா எடுத்து எனக்கு அனுப்பி இருந்தது. பாத்தீங்கன்னா தெரியும். நான் அதில் காய்ச்சி இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கேன். கையில ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை போட்டு அதுல பாட்டை போட்டுக்கொண்டு சைக்கிள்ல அந்த பொதுச்சந்த கட்டிடத்துக்குள்ள சைக்கிள்ல திரியுதுகள். இப்ப இதுகள் மாதிரியானதுல கட்டுப்படுத்தணும்ன்றதுக்கு தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் வாக்குகள் போட்டினாங்க. ஆனா போலீசார் இல்ல யாருமே இதை பத்தி என்னண்டா. அப்ப நான் ஒட்டு விஷயத்த தெளிவா சொல்றேன். நாங்களா எங்களுக்குள்ளான வரையறுக்கையில் என்று சொன்னா, வாழ்க்கையில எங்கட சமூகத்தை யாராலையுமே காப்பாத்தலாம். எங்களுக்குரிய சுய நிர்ணயம், எங்களுக்கு சுய உரிமை எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுக்குரியதை நாங்களே டிஃபைன் பண்ணாம
வேறொரு சமூகம் வந்து எங்கண்ட சமூகத்துக்கு வந்து நல்லது செய்யும் எதிர்பார்த்து நீங்கள் என்பிபிக்கு இனியும் ஒரு ஓட் போடுவீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். நான் போன முறையோட பாராளுமன்றத்துல வெண்டு எந்த எம்பி சீட் வந்தா பிறகு கூட நான் கவலையோட வழியால வந்தான்னு சொன்னான். இல்ல எங்களோட தமிழ் தேசியத்தை யாழ்ப்பாணம் கொலை செஞ்சுட்டு, ஏன்னா நீங்கள் வேணுமெண்டா தயவு செய்து வேற யாருக்காவது ஓட் போடும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். யார் மக்களுக்கு நல்லது செய்ய போறார் என்று நச்சு யாருக்காவது ஓட் போடுங்க, அது தமிழனா இருக்கட்டும். இவன் என்ன திடீரென்று இனவாதம் கதைக்கிறான்னு யோசிக்க வேண்டாம். இனவாதம்ன்றது வேற, எங்களுடைய சமூகத்தை நாங்களே பாதுகாக்க வேணும்ன்றது வேற. இனவாதம் என்றா இன்னொரு சமூகத்தை அடக்கு ஒடுக்கு சிங்கள இனத்தை தேசத்தை கொல்லு என்று சொல்றதுதான் இனவாதம். இல்ல, சிங்களவன் சிங்களவனாக இருக்கட்டும், தமிழன் தமிழனா இருக்கணும். என்னுடைய கருத்து பிள்ளைன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னண்டா அதான் எனக்கு கவலையா இருந்தேன்னு சொன்னால், அதுல இந்த தம்பி ராஜீவ் யூ கேட்ட கேள்வியல் வந்து ஏற்கனவே வேறொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் அதில் உங்களால் ஒரு பிரயோசனம் இல்லை என்றது ஒரு வீடியோ எடுத்து போறது தான் தம்பி ட்ரை பண்ணவர். இப்படி ட்ரை பண்ணின 2 யூடியூபர்ஸ் இன்றைக்கு அடையாளமே தெரியாம போயிருக்கும். என்னென்றால் சமூகத்தின் ஓட்டத்தோட நாங்க போகலையேண்டா நாங்கள் கட்டாயம் புறந்தள்ளப்படுவோம். அது அவருக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். உங்களுக்கு தெரியும், முதல் ஒரு ஆள் வந்து சுண்ணாம் சந்தையில அந்த பெரிய கதை ஒன்றுக்காச்சு இப்ப அவர் நல்லூர் கோயில்கள் தேர்முட்டியில படம் எடுத்து போடுவார், அல்லது சந்தையில மீன் விலை குறைவாண்டு போடுவார், அப்படியான அல்லது வந்து பட்டம் பறக்குதான்னு போடுவார், அப்படியான வீடியோக்கள் தான் போட்டு கொண்டிருக்கார். அதை விட இன்னொருத்தர் தெரியும் உங்களுக்கு, நான் நம்பி அப்பன் வார காசுல வேண்டி சரியா சரத்துக்கு சாமான் கொடுத்துட்டு போன பார்லிமெண்ட்டுக்கு போய்கல அதுல கணக்க காசுல அடிச்சவர், அவரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 யூடியூபர்ஸ். இப்ப அவையோட கதை எங்கேன்னு தெரியாது. அந்த லைன்ல ராஜுவியூ போறாருன்னு கவலையா இருக்கு. இனி அவர் தான் அதை தீர்மானம். என்னென்றால் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு $500 மாதம் வருது என்ற உடனே அவையோட திங்கி ப்ராசஸ் எப்படி இருக்குண்டா நான் தான் முதலாளி என்று. அப்படி இல்லை. அப்ப நீ எங்கெங்க மேல போறியோ அங்கங்க கீழே போனா தான் உன்னுடைய மதிப்பு என்ன உயரும். எனக்கு சரியான கவலை என்றா நான் இவங்களுக்கு மெசேஜ் போட்டது கனபேர் எனக்கு அடுத்து சொன்னாவே அவங்களையும் கொஞ்சம் பேர் அவங்க உழைக்கட்டும். நீ ஒரு 4 வயசு கொடுக்கறதால அவங்களுக்கு 4 வியூஸ் வந்தாடா அவங்களுக்கு நான் ஐயோ அண்ணா நான் அதுக்காண்டி வயசு கொடுக்காம விடையில நான் உண்மையாவே வழக்கல ஓடி தெரியப்படியா அவங்க இங்க வந்தேன். நான் மெசேஜ் போட்டேன், தம்பி நான் 2 hours நிப்பேனடாப்பா வந்து கேள்வியில கேட்டு எடுத்து போடுறா போடுங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த கேட்ட கேள்வியில் வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மாதிரி. அது பிறகு உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்தில் இன்னொரு கட்சி உண்டு இல்ல யூடியூபர்ஸையும் அழைச்சிருக்கு. அப்ப அவர் இதுக்கும் போயிருக்கிறார். எனக்கு அதுக்குரிய போட்டோஸும் முதலே அனுப்பப்பட்டுட்டு இவர் அங்க நிக்கிறார் என்றதற்குரிய போட்டோஸும் எனக்கு இங்க வந்துட்டு நான் அதையும் காட்டுறேன். இதுல கிடக்கும் இவர் அங்க போய் நிக்கிறார், அங்க லைன்ல நிக்கிறார். இந்த போட்டோ எனக்கு முதலே அனுப்பப்பட்டிருக்கு. சரிதானே? நான் இவங்களுக்கு மெசேஜ் நான் அதான் என்ன கவலை இல்லைங்க. இவர் வேறொரு கட்சியின் ஒரு மீட்டிங் ஒன்றுல போய் அங்க நிக்கிறார். இதே எனக்கு வந்துட்டுது. எனக்கு வந்து இங்க பாருங்க உங்களோட யூடியூபர்ஸ் சொல்லிச்சுன்னா அங்க போய் நிக்கணும். எனக்கு யாரும் இந்த யூடியூப் எனக்கு தேவையே இல்லையடாப்பா. எனக்கு சரியான கவலை. ஏனண்டா இங்க நீங்க சூம் பண்ணி பார்த்தா தெரியும், இந்த நிக்கிறார் தம்பி என்றால் பிறகு நாங்கள் இவர் அந்த கேட்டகரிக்குள்ள போயிடுவார் நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த நிக்கிறார் அந்த மீட்டிங்ல அங்க நிக்கிறார். சோ அங்க வேண்டின இதுகள் தான் அந்த கேள்விகளா மாறி என்னட்ட வந்தது. எனக்கு என்ன கவலை என்றா, தம்பி நீங்கள் என் சம்பந்தமா வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, நான் இப்ப உங்களுக்கு பேன் அடிப்பேன், நான் அடிக்கலைன்னு சொன்னா பாவம். ஒருத்தன் ஒரு $500 மாதம் உழைச்சி ஒரு 1.5 லட்சம் உழைக்கிறான்டா. இந்த போட்டோ போட்டீங்கன்னா உனக்கு மில்லிய. அவர் என்ன கேட்டார், 25 வழக்குன்ற உண்ட ஃபேமஸுக்காண்டியோ சொல்லிக் கொள்றாண்டு. அப்ப நான் சொன்னா ஒரு வழக்கு உனக்கு போடுறேன், நீ தாங்கியலுமோண்டு. சில நேரம் யோசிக்கிறேன், இப்ப கூட யோசிக்கிறேன், தம்பிக்கு ஒரு 1-2 வழக்குகளை போடுவோமோண்டு. ஏனென்றால் இந்த இவர் தான் ராஜு வியூ என்றவர், இவருக்கு ஒரு 1-2 வழக்குகளை போட்டு காட்டுவோம். வழக்குண்டு ஒரு வழக்கு என்றது நீதிமன்றத்துல ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல். உங்களுக்கே தெரியும், அது வழக்கு போட்டவருக்கும் உளைச்சல், வழக்கு வேண்டினவருக்கும் உளைச்சல், அங்க வேலைராக்களுக்கும் உளைச்சல். ஏனென்றால் ஒரு வழக்கு இருக்கிறதால நாங்கள் எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளே சில நேரம் செய்யலாம இருக்கும். அப்ப இவர் சொன்னார், நீங்க 25 வழக்கு வச்சிருக்கிறீங்கன்றது உங்களோட ஃபேமஸுக்காண்டியா தான் சொல்றீங்களா? அப்ப நான் ஒரு வழக்கு உங்களுக்கு போறோம் 500 மில்லியன் நஷ்டம் ஈடு கட்டி இந்த படம் எல்லாம் போட்டுருக்கிறீங்க, வீடியோ போட்டுருக்கிறீங்க, பரவாயில்லையா தம்பி? இல்லையாண்ணா வேண்டாம் என்றால் சில பேரை நாங்கள் இனங்காணோம். நான் இவருக்கு நினைக்கிறேன் இண்டேல இருந்து பெரும்பாலும் நான் நாட் ஷுவர் என்ன அந்த திங்கிங் ப்ராசஸ் என்ன முடியல, டயக்னோசிஸ் என்ன முடியல தம்பியை பற்றி. நான் நினைக்கிறேன் இண்டையில இருந்து நான் பெரும்பாலும் சொல்லுவேன், நீர் எந்த சம்பந்தமான எந்த வீடியோ போடுறதுக்கு தடை என்று ஒரு தடை ஒன்று போடுவேன், போட்டா வழக்கு போடுவேன். என் சம்பந்தமான மீடியா இல்ல தானே, சோ யூடியூபர்ஸ் தானே, என் சம்பந்தமான ஏதாவது வழக்கு போட்டா வீடியோக்கள் போட்டா என்ற சின்ன ஒரு முடிவு எடுக்கலாமன்னு யோசிக்கிறேன். பட் நான் கொஞ்சம் ஆழமா யோசிக்கிறேன். அவர்கிட்ட வருமானம் போயிடும். இனி இப்ப உங்க பூ மீன் சந்தையில இருக்கிற மீன் விலை குறைவு,
அல்லது ரோட்டில் ஆக்சிடென்ட், அந்த யாழ்ப்பாணத்திலே மாபெரும் புதையல், அப்படி ஏதாவது வியூஸை போட்டு தான் உழைக்க வேண்டி இருக்கும். எனக்கு போட்டு 27 நாள்ல 19,500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. நான் விட நானே இன்னொரு படி எனக்கு ஒரு 50,000 ரூபா காசை கொடுத்து இந்த வாடா போண்டு அவனுக்கும் கேமரா வாங்கி கொடுத்து பின்னால தெரிய விடலாம. எனக்கு அது தேவையில்லை. எந்த குரலை எந்த வாய்ஸை நான் சொல்றபடி கேட்கணும்ன்றதுக்கான தான் அந்த யூடியூபை போனேன். எனக்கு அப்ப ஐடி இதெல்லாம் பெரிய வேலையில் நான் சவுத் ஏஷியாவிலேயே பேராதன ஹாஸ்பிட்டலுக்கு டிஜிட்டல் எக்ஸலன்ஸ் அவார்ட் வேண்டி கொடுத்தால் நான் ஸ்ரீலங்காவில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இல்லை. நான் அங்கே எம்ஓ பிளானிங் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் யூனிட், நான் தான் எம்ஓ இன்சார்ஜ். நான் தான் பிரசன்டேஷன் சேருக்கு கொடுத்து சேருக்கு பின்னால் நின்று பிரசன்ட் பண்ண சொன்னேன். எங்களுக்கு குவாலிட்டி அவார்ட்ஸ் ஃபர்ஸ்டா வந்தது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஐடி எல்லாம் எனக்கு தண்ணி பட்ட பாடு தெரியாடிலும் யூடியூப்லயும் அடிச்சு கூகுள்லயும் அடிச்சு வாசிக்கிறதுக்கு பெரிய வேலை இல்லை. என்ன கவலை இந்த ஹேண்ட் பிரேக் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த ஹேண்ட் பிரேக் ஆப்பையும் கேப்கட்டையும் டவுன்லோட் பண்ணி போட்டு கேப்கட்டில் how to delete things in CapCut அடிச்சு யூடியூப்ல அடிச்சேன். அதுல இது வேற பெரிய வேலை இல்லை. அது என்ன கவலை என்றால் 1-2 பேர் நச்சு கொள்றோம். நாங்கள் கேமராவை எடுத்தோன்னா நாங்கள் தான் ஜனாதிபதி, நாங்கள் தான் பிரதமர். ஸோ வீடியோக்களையும் போட்டுக்கொள்ள நான் என்ன டிசைட் பண்ணல இவருக்கு பேன் அடிக்கிறதா இல்லையாட்டு 2 பேருக்கும் ஆல்ரெடி கிளியரான பேன் கொடுத்துருக்கேன். ஒன்று GL தர்ஷன் என் சம்பந்தமான என்ன வீடியோ போட்டாலும் நான் வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்கேன். 2வது மதுவியூ என் சம்பந்தமான என்ன வழக்கு போட்டாலும் நான் வழக்கு போடுவேன், என்ன வீடியோ போட்டாலும் வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். சரிதான், என்ன பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் பாதிக்கிற அளவுக்கு எந்த வீடியோ போட்டாலும் நான் வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்கேன். 3வது பேன் இவருக்கு நான் போடுறதா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியனை பொறுத்து தான் நான். என்றால் தம்பி கேட்ட கேள்வியில் முளைய ப்ரீ பிளான்ட் என்றதையும் தாண்டி வேற யாரோ சொல்லி கொடுத்த கேள்விகள் மாதிரி தான் இருந்தது. உங்களால் ஒரு பிரியோசனம் இல்லையென்று சனம் கதைக்குது. எந்த சனம் கதைக்குது? கீழே போய் கொமெண்ட்டை வாய்ச்சி பாருங்க. இவருக்கு இருக்கிற ஒரு 10 பேரை வச்சிருக்கேன், மிச்சம் முழுக்க டெலீட் பண்ணிட்டார். நானும் யூடியூப் வச்சிருக்கிறேன், எனக்கும் எல்லாம் தெரியும். வார கொமெண்ட்ல ஒரு 10 கொமெண்ட்டை விட்டுட்டு மிச்சம் பேசி வார எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காரு. என்னென்றால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். நாங்கள் பிள்ளையான பாதையில போறோம்ன்றதை சனம் சுட்டி காட்டிக்க டப்புண்டு ஓடியது சனத்தோட நின்றோம். நானே நன்றகுமார சனாயக்கவால பிரியோசனம் இல்லைன்னு இப்ப துணிஞ்சு சொல்றேன்னு சொன்னால் பொதுமக்களுடைய ஒப்பீனியன் மாறி இருக்கிறது. இந்த அரசாங்கம் ஏக்கராட்சி என்ற அதாவது ஒரு ராஜ்யம் என்ற ஒரு இதுக்குள்ள போகுது. அது சம்பந்தமான ஆர்லா கைப்பம் இந்த வீடியோ மயு வியூ சம்பந்தமாக, மயு அல்ல ரஞ்சித்தும் அல்ல சுஜித்தும் அல்ல ராஜு வியூ சம்பந்தமாக நான் இவர்களுக்கு போட்டு வர சொன்னதும் நான் சாவச்சல் நிற்கிறேன். வந்து வீடியோ எடுத்து போடும்போது நான் போட்டதும் நான் தான். வந்துட்டு கேட்ட கேள்வியால் எனக்கு ஐ டோன்ட் கேர். நீங்கள் என்ன கேள்வி என்னிட கேட்கலாம். மற்ற எம்பி மாதிரி இல்லை, நான் பேச போறதும் இல்லை, கத்த போறதும் இல்லை. நீ கேட்டா என்னடா பதில் இருக்கு, அவ்வளவுதான். அந்த பதில நீ வெட்டி போட்டா அது உண்ட பிள்ளை. நான் நம்பித்தான் அந்த வீடியோ தாரணன். எனிவேஸ் என்ன டிசைட் பண்ணல, மேபி என்னோட 1 or 2 டேஸுக்கு இல்லை பேண்ட் இவர் என்ன பற்றி வீடியோ போடலான்னு போட்டா என்ன பாவமான வருமானம் போகும். யோசிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன்.